வணக்கம். நம்ம இன்னைக்கு டீ கடை கிச்சன்ல வந்து தக்காளி சோறு குக்கர்ல எப்படி பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம சாட்டா பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் எடுத்து ஒரு 75 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம சமையல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதுல ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அதை நல்லா பொரியட்டும். உள்ள போட்டாச்சு. அடுப்பு பற்ற வச்சிட்டீங்களாண்ணே? அடுப்பு பத்தாச்சாச்சு பெருமாள். அடுப்பு பத்தாச்சாச்சு. கடுகு உளுந்து பொரியட்டும். இப்போ தக்காளி சாதத்துல இருந்து பெரும்பாலும் கடுகு உளுந்து போட்டு பண்ண மாட்டாங்க. அந்த கடுகு உளுந்து பொரியட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் பூவு, 2 கிராம்பு. அது நல்லா அந்த போட்டோன்னே அந்த வாசனையா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கம்மியான அளவில் போடணும். போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா ஒரு மீடியமான சைஸு பெரிய வெங்காயம் தான். அதை எடுத்து நல்லா இந்த அளவுக்கு நீள வாக்கில் வெட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நம்ம நைஸாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வதங்கிடும். அளவுக்கு நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பை நம்ம எப்பவுமே சேர்த்துடலாம். தக்காளி சோறுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், அதை கல் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் கூட நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். அதையும் நல்லா இதில் போட்டு வெங்காயத்தோட வதக்கி விட்டுடலாம். இது வீட்டில் ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகுங்க? அதாவது நம்ம எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வதக்கி ரெடி பண்ணதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான். 15 நிமிஷம் ரெடியாக, அப்புறம் வந்து ஆறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், மொத்தத்தில் ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றலாம். நீங்க பெருமாள் காலையில சாப்பிட்டுட்டீங்களா? பசிக்குது. ஏற்கனவே வெங்காய வாசனை வர தூக்குது. கொஞ்சம் பொறுங்க, ரெடி ஆயிரும். வெங்காயம் வதக்கும் போதே அந்த ஒரு ஸ்மெல் நல்லா வருது. பிரியாணி போட்டாலும் அப்படிதான் இருக்கு. இல்ல, நம்ம அதுல சேர்த்துருக்கோம்ல அந்த பட்டை, அந்த கொஞ்சம் லைட்டா சேர்த்துருக்கோம்ல, அப்படிங்கும் போது அது நல்லா வாசனை வரும். இப்ப எதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி சேர்க்க மாட்டாங்க. முன்னாடி தக்காளி சோறுனாலே சும்மா தக்காளி போடுவாங்க, அப்புறம் அந்த மற்ற பொடி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் உள்ள அந்த பட்டை கிராம்பு சேர்க்கிறோம்னா, இப்ப குழந்தைகள் வந்து லைட்டா அந்த ஸ்பைசியா அந்த ஒரு வாசனையோட இருந்தாதான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம அந்த ஒரு 2-3 பொருளை அதுல எக்ஸ்ட்ராவா சேர்க்க வேண்டி இருக்கு. அது நல்ல ஒரு மனமாகவும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சு விட்டாதான் சாப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு 4 பச்சை மிளகா அதையும் இதுல 2 வெட்டி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்தாச்சு. அந்த இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த சுவை வந்து டேஸ்ட் நல்லா வரணும்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்குச்சுன்னா தான் அந்த சுவை நல்லா இறங்கும். அடுப்போட அளவை நம்ம ஓரளவுக்கு மீடியமாகவே வச்சுக்குவோம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, சின்னதாக இருக்கும், 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு வேற அளவுக்கு எடுத்து அதையும் நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு நாள் இன்னைக்கு இந்த தக்காளி சோறுக்கு வந்து 400 ரூபா தக்காளி எடுத்திருக்கேன். 400 ரூபா தக்காளி நல்லா சுவச்சவேறுன்னு இருக்கு, போட்ட மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ நம்ம கிடைக்காதனால இதைத்தான் வாங்கி அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த கட்டையா இருக்கும் வெள்ளையா, அதெல்லாம் நீக்கிட்டேன். அதை நீக்கிட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நீக்கிட்டு இதுல போட்டேன். தக்காளி கொஞ்சம் இதுன்னா கொஞ்சம் கூடுதலா, ஒரு தக்காளி கூடுதலா போட்டா தான் நல்லா இருக்கும். நம்ம நாட்டு தக்காளினா புளிப்பா இருக்கனால குறைச்சி போடுவோம். அதையும் நல்லா இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிடலாம். எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? நான் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஒரு மீடியம் சைஸ்னா ஒரு 5-6 தக்காளி இருக்கும். நம்ம வெயிட் போட்டு கூட எடுத்துக்கலாம். இல்ல, நம்ம சமையல்னாலே எல்லாமே ஒரு கணிப்பு தான். நம்ம வந்து சொல்லக்கூடிய அளவு வந்து இப்படி இந்த அளவுகள்ல செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அவங்களும் இந்த கணக்கு பண்ணி அதே அளவுகள்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லா சரியான அளவுல இந்த தக்காளி சோறு வந்துடும். இப்ப நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம மசாலா சேர்க்க போறோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாய் வத்தல் பொடி, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள், அரை டீஸ்பூனு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காய பொடி, எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்துடலாம். நமக்கு அடி பிடிக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெதுவாக பண்ணும்போது
நீங்க லோ ஃப்ளேமுக்கு மாத்திக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம தான் பண்ண போறோம், நம்ம தான் சாப்பிட போறோம். அதனால நமக்கு எந்த மாதிரி தகுந்தாப்புல நம்ம இதை மாற்றி அமைச்சுக்கலாம். நல்லா அந்த மசாலா போட்டு நல்லா அருமையா ஒரு தக்காளி நல்லா தொக்கு கணக்கு ரெடி ஆயிடுச்சு. புதினா கொஞ்சமா இந்த அளவுக்கு புதுசா வெட்டி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். மல்லி இலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு அதையும் நம்ம இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு வீட்டு மசாலா பொடி போடலாமாண்ணே? இந்த பொடியெல்லாம் போடாம வீட்டு மசாலா பொடி போட்டா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டு மசாலா போடலாம். போட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசாலாவா தெரியும், ரொம்ப மசாலாவா ரொம்ப தெரியும். ஆனாலும் அது ஒரு டேஸ்ட் சுவையா தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே தக்காளி தொக்கு வீட்டு மசாலா போட்டு வச்சிருக்கோம், ஏற்கனவே போட்டுருவோம். அதை வந்து தனித்தனியா வச்சு பிசைஞ்சு சாப்பிடுவோம். இதுல போட்டு சாப்பிடும்போது அது ஒரு மசாலா சோறு மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு அந்த மசாலா வந்து அவ்வளவா தெரியாது. நம்ம சாப்பிடும்போது நமக்கு உதிரியாகவும் நல்லா அருமையா டேஸ்ட் வந்து இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது ஒவ்வொன்றும் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிற வேண்டியது. ஆமா, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டு மசாலா ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து நம்ம அளவுல எடுத்து போறது, தனித்தனியா எடுத்து போறது நல்லா சோறு வந்து நல்லா அமையும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இந்த இடத்துல நம்ம தண்ணி சேர்க்க போறோம். இப்போ அரிசி வந்து நான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். வீட்டு அரிசி சாதாரணமாக வீட்டில் சமையல் பண்ணக்கூடிய அரிசி தான். அதை எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு நான் அப்படியே வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நான் கழுவி வச்சு. இப்போ இதுக்கு தகுந்தாப்புல தண்ணி. இது வந்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் 5 கப்பு, 2 கப் அரிசி 5 கப் தண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றியாச்சு. நம்ம எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம தண்ணி எல்லாம் அளந்து எல்லாமே பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு வேலை முடியும். இப்ப இந்த இடத்துல நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். கொடுங்க, நான் டேஸ்ட் பாக்குறேன். நம்ம பண்றதெல்லாம் நீங்க தானே டேஸ்ட் பாக்குறீங்க. பாருங்க சரியா காரம் எப்படி இருக்கு, சரியா இருக்கு. நீ எது சேர்க்கணுமா? போதும், காரம் உப்பெல்லாம் சரியா இருக்கு. இப்ப ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்போ ஒரு கொதி வரட்டும். ஒரு மூடி வச்சு அந்த தண்ணி வந்து சூடாகட்டும், மசாலா தண்ணி. தண்ணி கொதிச்சிருச்சு, வாங்க அரிசியை போடுங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி இந்த அளவுக்கு உலை கொதிக்கணும். அந்த கொதிச்சு நம்ம அரிசியை போட்டோம்னா அந்த சோறு வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப கொதிச்சுட்டே இருக்கு, கொஞ்சம் அடுப்பு குறைச்சிக்குவோம். குறைச்சிட்டு நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய அரிசி அதில் சேர்த்துடலாம். அரிசியை விட உள்ள சேர்த்து மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆமா, நம்ம ஒரு சுவையா மனமா சாப்பிடணும்னா இதெல்லாம் சேர்க்கணும். சேர்த்தாதான் சுவையா மனமா சாப்பிட முடியும். அரிசியை போட்டு லேசா அடுப்பை கூட்டிக்கிடுவோம். கூட்டிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ தக்காளி சோறுக்கு எல்லாத்தையும் போட்டு அரிசி எல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு வந்து மீடியம்ல வச்சுக்குவோம். அது நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விசில் அடிக்குதுண்ணே, பொறுமையா இருங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்ல 4 விசில் அடிச்சாச்சு. இந்த 4 விசில் அடிச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு அந்த காற்று தன்னால இறங்கட்டும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். காற்று இறங்கின பிறகு நம்ம திறந்து பார்ப்போம். பெருமாள் ரைட். இப்ப குக்கரை திறக்க போறோம். திறந்துருங்கண்ணே. நல்லா காத்து போயிருச்சு. ஓகே, அப்படியே வாசனை எப்படி வருது பாருங்க. உங்க பக்கம் செமையா இருக்கு, என் பக்கம் தான் வருது, எல்லாமே பக்கம் தான் வரும். உடைச்சு பார்க்கலாமா? கிண்டி விடுங்க, கிண்டி விடுங்க, சீக்கிரம் சாப்பிடுறதுக்கு. நல்லா அருமையா தயாராயிருச்சு தக்காளி சோறு. பிரியாணி டேஸ்ட்ல தக்காளி சோறு. அப்படியா? பிரியாணி டேஸ்ட்லன்னு சொல்ல முடியாது, பிரியாணி மாதிரி கம்மியா தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த ஒரு மனம், அந்த ஒரு சுவை இதுல கிடைக்கணுன்றதுக்காக அதை லைட்டா நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொழு பொழு பொழுன்னு அருமையா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து தக்காளி சோறு, அதாவது குக்கர்ல தக்காளி சோறு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. அதை நம்ம இன்னைக்கு எப்படி எல்லாம் வைக்கணும் அப்படின்றத வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கு. கூடவும் சைடிஷ்டா இது தக்காளி புதினா துவையல், இது மசாலா போட்டு முட்டைகோஸ் பொரியல். அதையும் இந்த மாதிரி ஒரு அப்பளம், வடகம், ஊறுகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும்.
தக்காளி சோறுனா ஒரு எளிமையான முறையில ஒரு சுவையானதா எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத நீங்க வீடியோல பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் ஒரு சுவையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.